அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை கிராமத்தில் பிரதமர் மோடி ஆய்வு செய்து வருகிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை கிராமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் முண்டக்கை கிராமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலத்தில் நின்று அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலத்தில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கேரளா மாநிலம் வயநாட்டுல ஏற்பட்ட அந்த நிலச்சரிவால முண்டக்கை கிராமத்திலிருந்து சூரமலைக்கு இருந்த நிலச்சரிவு அழைத்து செல்லப்பட்டது. இதனால இந்திய ராணுவத்தால தற்காலிகமான ஒரு இரும்பு பாலம் என்பது அமைக்கப்பட்டது. 190 அடி நீளம் கொண்ட அந்த இரும்பு பாலத்தில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அந்த பாலத்தில் நின்று அந்த நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்புகளை தற்பொழுது நேரில் பார்வையிட்டு வருகிறார். முன்னதாகவே முண்டக்கை, பூஞ்சரி மட்டம் ஆகிய பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று பார்வையிட்ட நிலையில் தற்பொழுது சூரல்மலை பகுதியிலும் நேரில் சென்று பார்வையிட்டார். தற்பொழுது இந்த சூரல்மலை கிராமத்திலிருந்து முண்டக்கை கிராமத்திற்கு செல்வதற்காக இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக அந்த இரும்பு பாலத்தில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி அந்த நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்புகளை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அந்த பகுதிகளில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த வழித்தடங்கள் குறித்து ராணுவத்தினர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை காண்பித்து ராணுவத்தினர் தொடர்ந்து பிரதமர் மோடியிடம் விளக்கி வருகின்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி இந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரளாவுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உள்ளிட்டோர் தற்பொழுது பிரதமருடன் தற்பொழுது இந்த நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு பணிகளை பிரதமர் உடனிருந்து தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக சூரல்மலை அந்த அரசு பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து இந்த இந்திய ராணுவத்தால் கட்டமைக்கப்பட்ட அந்த தற்காலிக இரும்பு பாலத்தில் நடந்து சென்று அந்த சூரல்மலை இருக்கக்கூடிய அந்த கரையோர பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை தற்பொழுது பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் இந்த பகுதியில் இந்த பாலம் எப்படி கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்தும், அதே போல இந்த பாலம் கட்டுவது எவ்வளவு ஒரு சிரமமான காரியமாக இருந்தது என்றும், என்ன சவாலான விஷயமாக இருந்தது என்றும், அதே போல அந்த வெள்ளாறு மலையில் இருந்து எந்தெந்த வழித்தடத்தில் இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது, எந்த வழித்தடத்தில் அந்த நிலச்சரிவால அந்த பாதைகளை மாற்றி அமைத்து எந்தெந்த வழிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பது குறித்தும் ராணுவ அதிகாரிகள் பிரதமர் மோடியிடம் தற்பொழுது விளக்கி வருகின்றனர். அந்த வெள்ளாறு மலையிலிருந்து முண்டக்கை, பூஞ்சரி மட்டம், முண்டக்கை, சூரல்மலை வழியாக இந்த பாதைகள் வந்திருப்பதாக ஒரு வரைபடத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடியிடம் ராணுவ அதிகாரிகள் தற்பொழுது அந்த காட்சிகளை விளக்கி வருகின்றனர். குறிப்பாக இந்திய ராணுவத்தால் அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதன் காரணமாக தற்காலிகமாக இந்திய ராணுவத்தால் கட்டமைக்கப்பட்ட அந்த இரும்பு பாலத்தின் மேல் நின்று தற்பொழுது இந்த நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.